ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரே பிள்ளைங்க வந்து டெய்லி இது அரிசி தோசையா போடாதீங்கம்மா, என்னாலலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கம்பு தோசைய போட்டு அதையும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் சைடுல வந்து காஃபியும், ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு தோசை மாவு ஆட்டுற வேலையெல்லாம் இருக்குது. என்னால ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டேன். அவங்க அப்பாவும் உடனே ஓடி போய் ஒரு சுசியமும் 4 வடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பருப்பு வடைய நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்க பங்கையும் தின்னுட்டு, என் பங்குலையும் ஒண்ணு ஒரு லைட்டா கடிச்சு வச்சுட்டாங்க. சரி பரவால்ல. நமக்கு விதிச்சது இன்னைக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு, காஃபிய தூக்கிட்டு வெளிய வந்துட்டேன். வெளிய வந்து பார்த்தா எல்லாரும் ஹாயா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே இங்கேயே இன்னைக்கு குடிச்சிருவோம். ரிலாக்ஸா நாளைக்கு வந்து லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெளியவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். காத்தும் பார்த்தீங்கன்னா சிலு சிலு சிலுன்னு சூப்பரா அடிச்சிருச்சு. நாங்களும் உள்ள போகவே மனசு இல்ல. சரி போய் விளக்கெல்லாம் பொருத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போனோம். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். மணி 8 ஆயிருச்சு. அடடா! சட்னி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய உடைச்சு மஞ்ச கடல பருப்பு போட்டு ஒரு சட்னியும் வச்சுட்டேன். இந்த கம்பு தோசைக்கு இந்த சட்னிய தவிர வேற காம்பினேஷன் சான்ஸே இல்ல. நாங்க இத மட்டும் தான் சாப்பிடுவோம். நைட்டு என்னோட அந்த குறுக்கெழுத்து புதிர முடிச்சுட்டு அன்னைக்கு வேலைய நான் சூப்பரா முடிச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.